வாய்ஸ். கோவையில் வரும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜாவின் கிங் ஆஃப் கிங்ஸ் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை கேரளா கிளப் அரங்கில் நடைபெற்றது. கோவையில் மாபெரும் இசை நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும், இந்நிகழ்ச்சியை முதலில் மலேசியாவில் நடத்த திட்டமிட்டு இருந்ததாகவும், அங்கு ஏற்பட்ட சில குழப்பங்களால் கோவையில் இந்த நிகழ்ச்சியை இடமாற்றி ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் மக்களை பார்த்து இலவசமாக பாட சொல்லினாலும் பாடுவேன் எனவும், பாடல்களின் ரசனை ஒவ்வொரு ஊருக்கும் மாறுபடுவதாகவும், உதாரணத்திற்கு நம்மூர் மக்களுக்கு மதுரமரி கொழுந்து பாடல்கள் பிடிக்கும் என்றால் வெளியூர்களில் வேறு விதமான பாடல்கள் பிடிக்கும். அது மட்டுமின்றி தமிழ் சினிமா இசை என்றாலே அனைவரும் ஆர்வமாக இருப்பதாகவும், மேலும் காப்புரிமை குறித்து ஆய்வு மேற்கொண்டு பாடல்களை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும், அதை மட்டுமே பாட உள்ளதாகவும், அப்பா இளையராஜாவின் பாடல்களையும் எழுத்துப்பூர்வமாக அனுமதி பெற்றுள்ளதாகவும், அடுத்த 2 மாதங்களில் தனது இசையில் 2 படங்கள் வெளியாவதாக தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது PK என்டர்டைன்மெண்ட் பாலசுப்ரமணியன், எஸ் பாஸ் சிவகுமார், விஜயன், மார்க் ஒன் ஈவன் சுதர்சன், நிகழ்ச்சி இயக்குனர் செந்தில்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். உங்களை சந்திக்கணும்னு சொல்லித்தான் இவ்வளோ ஆர்வத்தோட வந்தேன். இங்க நம்ம பாலு சார் இந்த ஷோக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறாரு. அதுக்கெல்லாம் நீங்கெல்லாம் கூட சேர்ந்துருக்கீங்க. அது நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக உங்களை கேட்டுக்கொள்றதுக்காக நான் வந்திருக்கேன். அண்ட் உங்களோட சப்போர்ட் தான் மெயின் இந்த ஈவெண்ட்டுக்கு. எந்த ஈவெண்ட்டுக்குமே நான் பண்ணுற எந்த ஈவெண்ட்டுக்குமே உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் இது அவர் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஷோவை பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய ஷோவை ஈவெண்ட்டாக நடத்தணும்னு சொல்லிட்டு, இதை ஃபஸ்ட்டு நாங்கள் மலேசியாவில் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த நேரத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்னால இங்கே கோயம்புத்தூருக்கு மாற்றிருக்காங்க. ஸோ கோயம்புத்தூரில் இது என்னோட ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக தேவை இந்த ஷோவுக்கு. ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம செந்தில் சார் சொல்லுவார். அண்ட் இதில் என்னன்னா, மெயினாக என்னோட சாங்ஸும் நிறைய ஆடியன்ஸ் கேட்கறதுனால அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய சாங்ஸ், நாம் இருவர் நமக்கு இருவர், உல்லாசம், காதலா காதலா, இப்போ வந்து மிஷ்கின் சார் படத்துலேருந்து எல்லாத்துலேயுமே எல்லா சாங்ஸையுமே ப்ளே பண்ண சொல்லி ஆடியன்ஸ் ரிக்வெஸ்ட் இருக்குது. நிறையா ஃபேன்ஸ் தனித்தனியாக கேட்குறாங்க. அதை வந்து நம்ம நல்லபடியாக செய்யணும். ராஜா சார் சாங்ஸ் இருக்கு. அது இல்லாமல ஸோ என்னென்ன சாங்ஸ் வேணும்னு சொல்லுங்க, அதையும் பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். 3 to 4 hours இருக்கும். பெரிய ஷோ. ஒரு 30-35 சாங் வரும். ஆமாங்க. பொதுவாகவே கோவை அது நீங்க சொன்னா பெட்டரா. ராஜா சாருக்கு வந்து எந்த ஷோ வந்தாலும் வந்து ஃபுல்லா இருக்கும். இதுதான் வேற என்ன. அப்புறம் ஆஃபீஸ்ல பண்றோம், பிரைவேட் ரொம்ப நல்லா இருக்கும். ரசிகர்கள் தானே, ரசிகர்கள் இங்க பொதுவாகவே தமிழர்கள் வந்து இசைய ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆட்கள். சினிமா இசை இதெல்லாம் ரொம்ப பற்று இருக்கு. அந்த அவங்கள எங்களுக்கு ஆர்டிஸ்டுக்கு என்னன்னா, இந்த மாதிரி மக்களை போய் பார்க்கணும். மெயினா என்ன ஃப்ரீயா கூப்பிட்டு நீங்க பாட சொன்னா கூட நான் வந்து அந்த மக்களை பாக்குறதுக்காக நான் வந்து பாடுவேன். கடந்த 2 மாசமாவே நான் இந்த நிகழ்ச்சி ஆமாங்க அடுத்தடுத்து ரொம்ப உள்ள இருக்கிற இடங்களுக்குலாம் கூப்பிட்டு போறதா பிளான் பண்ணிருக்கேன். திருச்சி பண்ணியாச்சு, கோயம்புத்தூர் முடிச்சுட்டு திருநெல்வேலி. நீங்க வாட்டில வந்துகிட்டே இருங்க. உட்கார்றதுக்கு நாங்க இடம் கொடுத்துருவோம். இன்னும் பிக்ஸ் பண்ணல சார். ரொம்ப லோவா தான் பார்க்கணும். எந்த சேஞ்சஸ் இருக்கு. பப்ளிக் வரணும் நமக்கு. அதான் மணி இஷ்யூ. மதுபாலகிருஷ்ணன், சைந்தவி, சிவாங்கி, அஜய் கிருஷ்ணா, ஆனந்த் அனந்தாஷன், பிரியங்கா, பிரியா தேசன், சத்யபிரகாஷ், இதோட இது வந்து தொகுப்பாளர் டேஸ்ட் ஒவ்வொரு ஊருக்குமே மாறும். பாடல் டேஸ்ட் சில பேருக்கு இப்ப நம்ம ஊர் ஆட்களுக்கு மதுரை மரி கொழுந்து சாங் பிடிக்குதுன்னு வைங்களேன். அங்க போனா வேற ஏதாவது
வேற சாங் பிடிக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி பாடல்கள் தான் வேரியேஷன் இருக்குமே தவிர பேசிக்கா தமிழ் சினிமா இசைன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. 8,000 பீப்புள் உட்கார்ற மாதிரி இருக்கு, 8,000 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கு. இல்ல இந்த வாட்டி ரொம்ப அவங்க கேர்ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நானே உள்ள போய் பார்த்துட்டு தான் நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு செக்ஷனும். சாங்ஸ்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த பாட்டு தான் பாடணும் அப்படின்னா சிலது இப்போ there is some kind of issue going இது copyright issue. ஆமாங்க, அதை பார்த்து தான் நாங்க காப்பிரைட் எது ஓப்பனா இருக்கோ அதை மட்டும் தான் பாடுறோம். அதுல எதுவும் ப்ராப்ளம் பண்ணாம ராஜா சாரோட சாங்ஸ் பாடுறீங்க அப்படின்னா பர்மிஷன் வாங்கிட்டு தான் பாடுறோம். ஐபிஆர்எஸ்லயும் அப்பாட்டியும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் பாடுறோம், ரிட்டன் பர்மிஷன். அப்படி எல்லாமே சின்ன சின்னதா ஆயிட்டு இருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்றாங்களா அந்த மாதிரி. நம்ம உட்காந்து இலையில போட்டு ஒவ்வொரு பலகாரமா வச்சுட்டு இருப்போம். இப்போ வந்து ஒரே பர்கர் ஒரு பீட்சா. ஸ்கோப் கம்மியால என்னைக்குமே மக்களோட ரசனை என்னைக்குமே கம்மியால சின்ன சின்னதா பிடிச்சிருக்கு. இப்ப திருப்பியும் மேபி பழைய மீல்ஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதா மக்கள் எப்படி விரும்புறாங்களோ. இப்ப நெக்ஸ்ட் இன்னும் அடுத்த 2 monthsல 2 படம் வெளியாக இருக்கு. அதுக்கும் கண்டிப்பா நான் உங்களை கண்டிப்பா இங்க வந்து நான் சந்திப்பேன். இந்த கச்சேரி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இதே குரூப் நான் ஒரு பியானோ வச்சுக்கிறேன், ஒரு 2-3 வாசிக்கிற ஆட்களை கூப்பிடுறேன். இதே ஹாலு நான் இங்க உட்காந்து ஒரு 2-3 சிங்கரை கூப்பிடுறேன். நீங்க அப்படியே எங்களை சுத்தி உட்காருங்க, என்ன பாட்டு வேணும்னு சொல்றீங்களோ அதை நாங்க வாட்சி காமிக்கிறோம் ஃப்ரீயா, ஒரு பைசா கிடையாது. நல்லா உங்களுக்கு டின்னர் அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட் வைக்கலாம். ஷோக்கு ஒரு 1 week முன்னாடின்னு சொல்றாரு அவர் ஆர்கனைஸ் பண்ணி தரணும். ஷோக்கு ஒரு 2 days முன்னாடி வச்சா கரெக்டா, ஒரு நாள் முன்னாடி. ஏன்னா அந்த சிங்கர்ஸும் இருப்பாங்க. இந்த மாதிரி பாடுறதுக்குலாம் காப்பி ரைட் இல்ல, நம்ம ரோட்ல பாடிட்டு போறதுக்குலாம் காப்பி ரைட்லாம் கிடையாது. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல வந்து வந்து போகுதம்மா, எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறும் அம்மா, உண்மையில உள்ளத நான் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணம். எப்படியோ பாட வச்சுட்டீங்க, ஒரு கோல்டு ஃபீவர். தேங்க்யூ. கோவை வாய்ஸ்.